வள்ளி கல்யாணம். அறுபடை வீடு கொண்ட ஆண்டவனே சண்முகா, ஆறுமுகம் காண வந்தோம் ஆளவா சண்முகா. ஒரு முகமாய் கூடி வந்தோம் ஓம்கார சண்முகா, திருமுகமாய் வந்தன்னை ஆளாயோ சண்முகா. வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா, வேல் 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 முருகா, வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா, வேல் 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 முருகா. பழனிமலை ஆண்டவனே பாலகணே சண்முகா, பாலகணே சண்முகா. பழந்தமிழில் பாடி வந்தோம் பாவலனே சண்முகா, குருவள்ளி கோமானே கோமகனே சண்முகா. வாயார பாடுதற்கு வாக்களித்த சண்முகா. வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா, வேல் 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 முருகா, வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா, வேல் 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 முருகா. ஆதவ் கீர்த்தனாரம்பத்திலே அறுபடை வீட்டில் குடிகொண்டு அனுகிரகம் பண்ணும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் திருப்பாதம் அணிவதே லௌகீக வாழ்க்கையில் உடலும் நமக்கெல்லாம் பரமசாதனம் விளக்குகிறது. முன்னொரு சமயம் காஷ்யப மகரிஷிக்கும் அதிதி தேவிக்கும் ஸ்ரீ மகாவிஷ்ணு திரிவிக்ரமன அவதாரம் பண்ணி தேவேந்திரனுக்கு சகோதரனா உபேந்திரன் கொண்டாடப்பட்டார். அந்த சமயம் சிவபெருமான் ஆனந்த தாண்டவமாடினார். தாதை என்றாடுவார் அவர் தத்தித்தை என்றாடுவார், தாதை என்றாடுவார் அவர் தத்தித்தை என்றாடுவார். ரொம்ப ரசிச்சு ஆனந்த கண்ணீர் உகுத்தார் மகாவிஷ்ணு. 2 சொட்டு கண்ணீர் வர 2 சொட்டு கண்ணீருக்கும் 2 பெண்களா, அமிர்தவல்லி சுந்தரவல்லின்னு மாற. அமிர்தவல்லிய நான் வளர்க்கிறேன்னு தேவேந்திரன் ஆசைப்பட்டான். ஆனால் அவனுக்கு குழந்தை வளர்க்க டைமே இல்லை. அவனோட யானையான ஐராவதம் தான் வளர்த்தது. அதனால தான் தெய்வ யானைன்னு தமிழ்ல சொல்லுவா. பொதுவா சொல்றது பேர் என்னன்னா தேவசேனா. இன்னொரு சொட்டு கண்ணீர் சுந்தரவல்லி. இந்திரன் வளர்ப்பு மகள் அமிர்தவல்லி 1 வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல 108 வருஷம் தபஸ் பண்றா. சுந்தரவல்லியும் அப்படி ஒரு தபஸ் பண்றா. பிரணவாகாரணமான ஸ்ரீ குமாரசுவாமி ஆதியிலே இருந்தார். அவரை நோக்கி ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தபஸ் பண்றா. உண்டிடவில்லை உறங்கிடவில்லை, உண்டிடவில்லை உறங்கிடவில்லை, உள்ளமே நுழைந்தாள் உத்தமனே இங்கு கண்டு நீ சொல்ல வேண்டும். பார்வதி புத்தனான என்னை விடவும் நீங்கள் மூத்தவர்கள். தாரகாசுரன் முதல அழக்கர்களை இக்க சுப்பிரமணிய சுவாமியாக நான் அவதாரம் பண்ணுவேன். அப்போ உங்க இருவரையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னுட்டார். காலங்கள் ஓடியது. அரக்கர்களை சம்ஹாரம் பண்ணிட்டு சுவாமி ஜெயந்திபுரம்னு போற்றக்கூடிய திருச்செந்தூர்ல பூஜை பண்ணிட்டு இருக்கார். பூஜா புஷ்பத்தோடு இன்னைக்கும் அந்த ஸ்வரூபத்தை நாம தரிசிக்கலாம். நாரதர் நேரா போனார். கதையை ஆரம்பிக்கணுமே. என்ன சுவாமி, நீங்க தேவசேனாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்தே, வாங்கோ பொண்ணு பார்க்கலாம்னார். அப்பதான் முருகனுக்கே அது ஞாபகம் வந்தது. அதுக்குள்ள தேவேந்திரனுக்கு கவலை. நம்ம பொண்ணு முருகனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்த கல்ல நிக்கிறாரு, அவர் ஒத்துக்கணுமே தான் கவலை. முருகர் உடனே ஓகே சொல்லிட்டார். ரொம்ப பிஸியா கல்யாண வேலை நடந்துட்டு இருக்க. இன்விடேஷன் கொண்டு போய் அதீத முருக பக்தராம், சோமாஸ்கந்த பக்தராம், முச்சுகுந்த சக்கரவர்த்திகள் கொடுக்கிறா. இன்வைட் கொடுத்தவளுக்கு 5000 கோல்ட் செவரல்ஸ் கிஃப்ட் பண்றா. கல்யாண கிஃப்ட் தனி, எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுக்குறா. ஆனா மெயினா ஒருத்தரை விட்டுட்டா. எனக்கு எஸ் முருகரோட அப்பா அம்மா. வேற கல்யாணம்னா என்ன ஆயிருக்கும். ஆனா ரொம்ப ஜெனரஸா வித் கிரேட் ஹார்ட் ஃபர்ஸ்ட் ரோல வந்து அமர்ந்தா சிவனும் பார்வதியும். முருகப்பெருமானுக்கும் தேவசேனாவுக்கும் நடந்த கல்யாணம் அக்னி சாட்சியாக நடந்த கல்யாணம். எப்படி கல்யாணம் கிரமமா நடக்குமோ அப்படி.
ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே பரமானந்தம் ஆனந்தம் ஆனந்தமே தேவசேனா கல்யாணம் ஆனந்தமே. நாரதர் பாட அரம்பையர் நடனமிட அமக்களமா கல்யாணம் முடிஞ்சது. அப்பாடா, சூரபத்மெல்லாம் வரமாட்டான், பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணியாச்சுன்னு இந்திரபவனத்துல இந்திரன் நிம்மதியா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். முருகப்பெருமானும் தேவசேனாவும் ஸ்கந்தலோகத்துல இருக்கார். பூமண்டலத்துல பரதகண்டத்தின் தென்பக்கத்தில் தொண்டை மண்டலம், தொண்டை மண்டலம்னு பிரசித்தமான தேசம். பாலாறு முதல் திருப்பதி மலை வரை தெற்கு வடக்காய் உள்ளது. அந்த மகா உத்தமமான தேசத்தினுடைய மத்திய ராஷ்டிரமான காஞ்சி நகரத்திற்கு பக்கத்தில் நவலி பர்வதம் எனும் வெள்ளிமலை சாரலாக இருந்தது. இங்கே மேம்பாடி எனும் சிற்றூர். நம்பிராஜான்னு ஒரு வேடுவத் தலைவன் இருந்தான். அவருக்கு குலதெய்வம் மாரதெய்வம். 7 புத்திரர்கள் இருந்தும் ஒரு பெண் குழந்தை இல்லையேன்னு தாபப்பட்டான். அந்த சமயம் வைகுண்டநாதன் மகாலட்சுமியோடு சொக்கட்டானாடின்றிருக்கார். அதுக்கு தேவேந்திரன் தான் மத்தியஸ்தம், அதாவது மாடிரேட்டர். இந்த பக்கமும் சாதகம் பாதம் பார்க்க முடியல. அப்போ அங்கே கண்ம மகரிஷி வரார். விஷ்ணு அலட்சியமா பண்ணிட்டார். ஆத்துக்காரர் அலட்சியமா பண்ணிட்டாரேன்னு ரியாக்ஷன் கொடுக்க முடியாம மிரள முழிச்சா மகாலட்சுமி. தேவேந்திரன் அவளும் கண்டுக்கல, தானும் கண்டுக்கல. கோபம் வந்ததே முடிக்க மகாவிஷ்ணுவ மௌன சிவயோகியா மாறக்கடவீராகன்னு சாபம் கொடுத்தார். மிரள முழித்ததுனால மாறாக போன்னு மகாலட்சுமிக்கு சாபம் கொடுத்தார். எல்லா மனுஷா மாதிரி தானே நீயும், நீ வேடுவராஜாவ போன்னு தேவேந்திரனுக்கு சாபம் கொடுத்தார். மகாவிஷ்ணு மௌன சிவயோகியாக பூலோகத்துல தபஸ் பண்றார். அப்போ அங்க மான் மகாலட்சுமி வர மானை கண்டு மாலாகினார், மானை கண்டு மாலாகினார் திருமால், மானை கண்டு மாலாகினார். மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் தானே அவா. மான் கர்ப்பம் தரித்து மான் குட்டி பிறக்கும்னு பார்த்தா மனுஷ குட்டி. பயந்து ஓடி போயிடுத்து வைகுண்டத்துக்கு. சச்சோ, குட்டி பாபாவை விட்டுட்டு போவாளான்னு எல்லாரும் நினைப்போம். ஆனா ஸ்ரீ வாரியார் சொல்ற, அந்த மான் போனால் என்ன, அந்த மான் முருகனுக்கு சொந்தமான். குழந்தை குவா 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 குவான்னு அழுதுன்னு இருக்கு. உங்களுக்கு தெரியும், எல்லா குழந்தையும் அப்படிதான் அழும். ஆனா இந்த குழந்தை குவா எவரை விவாகம் பண்ணிக்கிறதுக்கு கர்ப்பதுக்கத்தையும் அனுபவிச்சேனோ அப்பேற்பட்ட சண்முகநாதன் எங்கே எங்கே எங்கேன்னு கதற பட்சிகளும் சிறகுகளை விழிச்சு குடை பிடிக்க வேட்டையாட வந்த நம்பிக்கை ஒரே குஷி. வள்ளிக்கிழங்கு புதர்ல கழிச்சதுனால வள்ளின்னு பேர் வச்சா. அவளுக்கு தெரியாது வாஸ்தவத்துல அவதான் சுந்தரவள்ளின்னு. ஆசையா வளர்றா. பருவ வயது வந்தது. வேடுவ வழக்கப்படி திணைப்புலம் காவல் காத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவா. கோலமயில அன்னங்களாலோ மாலோ மாலோம், கோலமில்ல அன்னங்களாலோ மாலோ மாலோம், நேர்த்தியுள்ள புள்ளினங்காளாலோ மாலோ மாலோம், காக்கை என்பார் புள்ளினங்கள் ஆலோ மாலோ மாலோம். அமைதியான காடு. பாம்பும் கிரியும் பால் விளையாடின்னு இருக்கு. நாரதர் ஓடுறார். முருகா, உனக்காண்டி வள்ளி வெயிட் பண்றா, வா போகலாம்னார். முருகர் வள்ளி பாடின பாட்டுல அப்படியே மயங்கிட்டார். அவர் ஒரு வேடுவலைஞனா வர வள்ளி விரற்ற அவரை. அந்த சமயம் நம்பிராஜா தன் பிள்ளைகள் சகிதம் வர சத்தம் கேட்டதுனால வேங்கை மனமா மாறினார். இந்த சவுண்டை மிஸ் பண்ணிட்டோமே, ஸ்பர்ஷ தீட்சை தர முடியல. வளையல் விற்கிற செட்டியார் அவரார். வளையல் வாங்கலையோ வளையல், வங்கி வளையல், சங்கிலி வளையல், சாதா வளையல் இருக்குது, சர்ப்ப வளையல், நச்ச வளையல், சங்கிலி வளையல் இருக்குது, மங்கையர்கள் விரும்பி வாங்கும் மல்லிகை வளையல் இருக்குது. வளையல் வாங்கலையோ வளையல். போட்டு விட்டு அந்த சாக்குல ஸ்பர்ஷ தீட்சை கிடைக்கும்னு பார்த்தா நீங்க ஒன்றும் போட வேணாம், நானே போட்டுக்கிறேன்னு விட்டான். அதனால கிழவனா வேஷம் போட்டுட்டு வர்றார். எங்க இருக்கிறதுனால ஹெசிடேட் பண்ண மாட்டான்னு விருத்த வேஷம் கொண்டு வந்தானே, விருத்த வேஷம் கொண்டு வந்தானே, நான் வரையும் காணா வடிவமை தானே, விருத்த
வேஷம் கொண்டு வந்தானே. நம்பிராஜா வள்ளிட்ட, வள்ளி இந்த தாத்தாவை நல்ல உபச்சாரம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாட்ட என்னோட பொண்ணு உங்களை நல்லா பார்த்துப்பான்னு சொல்லிட்டு தன் பிள்ளைகள் சகிதம் வெளியில கிளம்பிட்டார். முருகப்பெருமான் கிழவனா வேஷம் போட்டிருக்கார்ல, அவரை பாதுகாப்பா வள்ளி உள்ளே அவருக்கு நல்ல உபச்சாரம் பண்றா. வள்ளி அப்புறமா பண்ணிட்டு அப்புறமா சொல்றா, தாத்தா நான் முருக பூஜை பண்ண போறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ட்டான். இவர் விடுவாரா, பசிக்கிறதுமான நச 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 நசன்னு பிடுங்கிறார். தேனும் தினைமாவும் கொடுத்தா. அப்ப வள்ளி சொல்றா, தாத்தா முன்னாடியே வான் பண்ணிட்டேன், ஜலம்லாம் கேட்கக்கூடாதுன்ட்டான். அப்ப தாத்தா சொல்ற, என்னம்மா நீ உங்க இடத்துல ஜலம் கூட கொடுக்க மாட்டேலா அப்படின்னு. அப்ப வள்ளி, எங்க சுனையில போய் குடிங்கோல அப்படின்னா. அப்ப தாத்தா சொல்ற, நீயும் வாழ, நமக்கு வழி தெரியாது அப்படின்னா. நோவே, கூகுள் மேப்பை போட்டுட்டு போங்கன்ட்டான். அப்புறம் சொன்னா, அவர் இறங்கும் போது வள்ளி சொன்னா, தாத்தா பார்த்து படி வழுக்கும்னா. வேணும்ட்டே இவ தூக்கி விட சான்ஸ் இருக்குன்னு வீழ விழுந்த. ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்கிற அந்த தாத்தா. வள்ளி, முடியாது, நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு. அப்போ தாத்தா சொல்ற, என்னம்மா நீ பேட் கேர்லா இருக்கியே அப்படின்னு. அப்ப தாத்தா சொல்ற, பரவாயில்ல, நான் முருக பூஜை பண்ண போறேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வெளியில கிளம்பிடுங்க அப்படின்ட்டு. இப்ப லாஸ்ட் சான்ஸ், அண்ணாவை கூப்பிடுறார் முருகப்பெருமான். யானை யானை ஒன்று அதிவேகமாய் வந்தது, யானை ஒன்று அதிவேகமாய் வந்தது, திம் திமி தோமென யானை ஒன்று வேகமாய் வந்தது. யானை வர வள்ளி சொல்ற, தாத்தா ஒழுங்கா அந்த யானை அனுப்பிச்சிருங்கோ, நீங்க ஏதாவது பிளான் பண்ணிருக்கேளோ அப்படின்னு. அப்போ தாத்தா சொல்ற, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அழகா டிமாண்ட பிளேஸ் பண்ற. வள்ளியும் சரி சரி முதல்ல அந்த யானையை அனுப்புங்கோ அப்படின்னு. அப்போ அந்த யானை போச்சு. முடிக்கிறதுக்கு தெரியாதா, அண்ணா கொஞ்சோண்டு ஒழிஞ்சுக்கோங்கோ, கூப்பிட்டா வாங்கோன்னு. அப்போ அந்த தாத்தா, கிழவன் தாத்தா சொல்ற, எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு. அப்போ வள்ளி கரெக்டா பிளேஸ் பிடிக்கிறான். நோவே, முருகரை தவிர என் மனசுல யாரையும் நினச்சிக்க மாட்டேன் அப்படின்னு. அப்ப அண்ணா வாங்கோன்னு கூப்பிட்ட. யானை இன்னும் வேகமா வர வள்ளி கிழவனார் மேலேயே விழுந்தா. அப்பாடா, ஸ்பர்ஷ தீட்சை கிடைச்சிருச்சு அப்படின்னார் முருகன். அப்போ நம்பிராஜா சொல்றார், நீங்கள் எங்கள் குலப்படி திணைப்புலம் காவல் காலத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும்னார். அற்புதமாக சுந்தரவள்ளியாம் வள்ளிக்கும் ஸ்கந்த பெருமானுக்கும் கல்யாணம் நடந்தது. தேவசேனா வள்ளி கல்யாணத்தை சவணம் பண்ணவா எல்லாருக்கும் பரிபூர்ண கிருபை உண்டு என்று காந்தம் சொல்றது. நம்மளுக்கும் பரிபூர்ண கிருபை கிடைக்க நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். பாராளும் புண்ணியனுக்கு ஜெயமங்கலம், நித்ய பால சுப்பிரமணியனுக்கு சுபமங்கலம். பாராளும் புண்ணியனுக்கு ஜெயமங்கலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோ